பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நல்ல காலை பொழுதிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்தாரே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். தேவ வார்த்தையின் ஒரு ரகசியம் இதில். தேவனை யார் தேடுகிறார்களோ, வேதம் சொல்லுகிறது, நான் எங்கே கர்த்தரை காணலாம், எங்கே தேடலாம் என்று வினாவுகிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும்போது வேதம் ஒரு பதிலை தருகிறது. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். யாருக்கு தேவனை தேட வேண்டும் என்கிற ஒரு உணர்வு இருக்கிறதோ, யாருக்கு தேவனை காண வேண்டும் என்கிற ஒரு உணர்வு வருகிறதோ, அவர்கள் துதிப்பார்கள். அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். ஏனெனில் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் துதித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வருகிறாராம். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறபடி யார் தேவனை தேட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு, தேவனை காண வேண்டும் என்கிற எண்ணத்தோடு காணப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை துதித்தால் போதும். அல்லேலூயா. அவன் தனிமை நேரங்களில், சோர்ந்து போன நேரங்களில் கர்த்தருடைய சந்நிதியை, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்க வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்துக்குள் போக வேண்டும் என்று யார் விரும்புகிறீர்களோ ஆண்டவரை துதித்தாலே போதும். நெருக்கத்திலும், வேதனை, சோதனை, துன்ப நேரங்களிலும் ஆண்டவரை துதிங்க. உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் போது அவருடைய பிரசன்னம் உன்னை நிரப்பும். நீ எந்த இடத்தில் இருந்தாலும், அல்லேலூயா, எந்த வனாந்திரத்தில் இருந்தாலும், எந்த ஆழ்கடலில் இருந்தாலும் ஆண்டவரை துதித்து பார். அவர் உன் அருகில் வருவார். அல்லேலூயா. அவர் உன்னோடு பேசுவார். அவருடைய பிரசன்னத்தை உன்னுடைய ஆவியிலும், உன்னுடைய ஆத்துமாவிலும், உன்னுடைய சரீரத்திலும் உணரத்தக்க விதத்தில் அவர் உன்னுடைய பிரசன்னம் உன்னை நிரப்புவதை நீ அறிய முடியும். இந்த கால வேளையில தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பரலோகம் உற்று கவனிக்கிற வேளையில் தேவனை தேடுகிற ஒரு தெய்வ பிள்ளையானால், தேவனிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தெய்வ பிள்ளையானால் இன்றிலிருந்து துதிக்க ஆரம்பிச்சிரு. ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்கு பயப்படுகிற தேவன் என்று சொல்லுகிறது. அவர் நம் நடுவில் இறங்கி வருவார். தேவனை துதிப்போம். இந்த கால வேளையில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிரு. ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்க ஆரம்பித்து விடு. காலையில் எழுந்து அந்த நாளுக்குரிய தெய்வ சமூகமும் பிரசன்னமும் உன்னை நிரப்பும். செபிக்கலாமா? அன்பு தகப்பன், இந்த காலை வேளைக்காய் நன்றி. இந்த நாளிலும் உடைய சன்னதியை நோக்கி பார்த்து துதிக்க, உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே இந்த கால வேளையிலும் ஜெபிக்க இந்த தருணத்தை தந்திருக்கிறேன். உம்மை தேடுகிற இருதயங்கள், உம்மை நோக்கி பார்க்கிற இருதயங்கள், வெறுமையை, ஆண்டவரே வேதனையை, துன்பத்தை, நிராசையில் கடந்து போகிற தெய்வ பிள்ளைகள் உம்முடைய பிரசன்னத்தை தேடி உம்மின் சமூகத்தை தேடுகிற ஒரு அனுபவம் எளிதில் கண்டுகொள்ளுகிற ஒரு விதம் உம்மை துதிக்கிறது என்றும் உம்மை மகிமைப்படுத்துகிற இடம் என்றும் இந்த நாளில் அறிந்து கொள்ள, எந்த சூழ்நிலையில், எந்த இடத்தில் இருந்தாலும் இவர்கள் உம்மை துதிக்க கற்றுக் கொடுப்பீராக. வேதனையில் துதிக்க கற்றுக் கொடுப்பீராக. துன்ப வேளையில் துதிக்க கற்றுக் கொடுப்பீராக. இந்த கால வேளையில் எல்லா இருதயங்களிலும் அந்த பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் கண்டுகொள்ள விதத்தில், ருசிக்கிற விதத்தில், உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற விதத்தில் ஒவ்வொருவரோடும் உம்முடைய சமூகம் இறங்கட்டும். கர்த்தர் செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார். God bless you. Praise the Lord.